பன்னீர் சுக்கா வந்து நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சுங்க. கொஞ்சமாக நம்ம மல்லித்தழை தூவி நம்ம இறக்குனோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. பண்ணி டைனிங் டேபிள் வந்து வச்சோம்னா ஒரு செகண்டில் காலி ஆயிருங்க. பன்னீர் பீஸ் மாதிரியே தெரியல பாருங்கள், மட்டன் பீஸ் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. யாருக்கும் சொன்னால் தான் தெரியும் பன்னீர் சுக்கான்னு. அந்த அளவுக்கு டேஸ்டியாக பண்ணியாச்சுங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பன்னீர் சுக்கா பண்ண போகிறாங்க. பெப்பர் போட்டு சுக்கா பண்ண போகிறேன். மட்டன் சுக்காலாம் நம்ம பண்ணுவோம் பாருங்கள், அதே டேஸ்ட்டில் இன்றைக்கி பன்னீர் வச்சு சுக்கா பண்ண போகிறேன். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கு, ரசத்துக்கு, சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, அவங்கெல்லாம் இந்த மாதிரி பன்னீர் எடுத்து சாப்பிடுங்க. இல்லை நிறைய சத்துக்கள் இருக்குது, அதனால் பன்னீர் அடிக்கடி எடுத்து சாப்பிடுங்க. 200 கிராம் பன்னீர் எடுத்துருக்கேன். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிங்க, ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. வாங்க பன்னீர் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பன்னீர் சுக்கா பண்ணதுக்கு நம்ம பன்னீரை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்படி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிடணும். இந்த மாதிரி 3 பீஸாக எடுத்துக்கோங்க. அப்புறமாட்டி இதை 2 பீஸாக எடுத்துக்கிடணும். ரொம்ப பருசாக போட்டாக்கே நமக்கு மசாலா வந்து அதில் நிறைய உரைக்காது. அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் மசாலா உரைச்சிச்சின்னா. ரொம்ப ஈஸிங்க பண்ணுறது. இப்போ கட் பண்ணியாச்சு. இது ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால் நம்ம கையை கொண்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. பன்னீருக்கு தகுந்தபடி உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது உருந்து போகாது, நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரத்தில் வச்சுக்கணும். மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை மூடி வச்சுக்கலாம். இது ஒரு ஓரத்தில் இருக்கட்டும். நம்ம இதுக்கு ஒரு மசாலா அரைச்சி போட்டுக்கலாங்க. மசாலா வந்து நம்ம இடித்து போடணும். அரைச்சி போடுறதோட இடித்து போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு இடி உரல் எடுத்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாங்க. இந்த சுக்காவுக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி இடித்து போட்டுக்கோங்க. இடி உரல் இல்லைன்னா மிக்சியில் போட்டு பல்ஸ் மூட்டில் போட்டு ஒரு சுற்றுங்க, நல்லா அரைப்பட்டுருங்க. இப்போ நல்லா இடி போட்டுருச்சுங்க, நம்ம எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு 1-2 இடித்தா போதும். இதுக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. மசாலா வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இது மாதிரி உரல் இருந்ததுன்னா இடித்து போடுங்க, இல்லை மிக்சியில் போட்டு பல்ஸ் மூட்டில் போட்டு ஒரு போட்டு ஒட்டிக்கங்க. பன்னீர் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கடாயை வச்சு அடுப்பில் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க பொரிக்கிறதுக்கு. இந்த அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க, நல்லா ஃப்ரை ஆயிரும்.
200 கிராம் பன்னீர் எடுத்தேன்னா 4-5 பேர் சாப்பிட்லாங்க. 4 பேர் சாப்பிடலாம் தாராளமாட்டு. கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும், நம்ம திருப்பி போட்டுக்கலாம். லைட்டாக அப்படி திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வேக விடணும். நல்லா வேகட்டும், நம்ம எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க, நம்ம எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மொறுமொறுன்னு செவக்காய் வறுத்து எடுத்துக்கோங்க. அப்படின்னா அந்த சுக்கால் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கணும். இப்போ கடாயக்களை இறக்கிட்டு அடுத்தது கிரேவி பண்ணதுக்கு அடுப்பில் கடாயை வச்சுங்க. அந்த மாதிரி அடிக்கணமான கடாயை வச்சுக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணிட்டேன். நம்ம தாளிக்கிறதுக்கு சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன், 2 பிரிஞ்சி இலை, ஒரு 3 லவங்கம், 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டைங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு பொரிஞ்சது நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிடணுங்க. 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடிசாக எந்த அளவுக்கு நைஸாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க. வதங்கினா தான் சுக்காவுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நல்ல கோல்டன் கலரில் வரணும். இதை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம உப்பு போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுங்க, சீக்கிரம் வதங்கிடும். கொஞ்சம் வேகட்டும். வெங்காயம் வந்து நல்லா இந்த கோல்டன் கலரில் வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இடித்து வச்சுருக்கதை போட்டுக்கலாம். இந்த பன்னீர் கிரேவிக்கு டேஸ்ட்டு இந்த மசாலா தாங்க அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி 2 தக்காளி பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கிருச்சு. இதில் மசாலா ஆட் பண்ணிடலாம். வரமிளகாத்தூள் காரத்துக்கு தந்தடி போட்டுக்கோங்க. நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. வரமல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், அப்புறமா பெப்பர் பொடி 1 ஸ்பூன். பெப்பர் பொடி கொஞ்சம் அதிகமாக போடணும். எல்லாமே 1/2 ஸ்பூன் போட்டு பெப்பர் பொடி மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. இதெல்லாம் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ மசாலா எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுக்கா பண்ணுறதுனால தண்ணி நிறையா ஆட் பண்ணக்கூடாது. இந்த அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு உப்பு லைட்டாக போட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயம்லாம் வதங்கிறதுக்கு போட்டிருக்கோம், பன்னீர்லேயும் போட்டிருக்கோம். அதனால் லைட்டாக போட்டு நம்ம கிண்டி கொடுத்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை தழை போட்டுக்கலாம்.
கொஞ்சம் இந்த மசாலா வேகவும் நம்ம பன்னீர் ஆட் பண்ணணும். சுக்கா வந்து நல்லா மசாலா எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சுங்க. என்ன மணம் மணக்கு, நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் இடித்து போட்டனால அப்படியே ஒரு மணம் மணக்குங்க. நம்ம பன்னீரை ஆட் பண்ணிடலாம். பன்னீர் ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மட்டன் சுக்கா மாதிரியே இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு. இந்த அளவுக்கு நீங்கள் பன்னீரை ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா நமக்கு உருந்து போகாது. பன்னீர் வந்து மட்டன் சாப்பிட்ட மாதிரியே டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் மசாலா இறங்கட்டும் உள்ள. பன்னீர் சுக்கா வந்து நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சுங்க. கொஞ்சமாக நம்ம மல்லித்தழை தூவி நம்ம இறக்குனோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. எம்மி எம்மி பன்னீர் சுக்கா ரெடி. ரெடியாகிடுச்சு. சூப்பராகிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பண்ணி டைனிங் டேபிள் வந்து வச்சோம்னா ஒரு செகண்டில் காலி ஆயிருங்க. பன்னீர் பீஸ் மாதிரியே தெரியல பாருங்கள், மட்டன் பீஸ் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. யாருக்கும் சொன்னால் தான் தெரியும் பன்னீர் சுக்கான்னு. அந்த அளவுக்கு டேஸ்டியாக பண்ணியாச்சுங்க. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. சாஃப்டான சப்பாத்தி, மெதுவான பன்னீர் சுக்காங்க. சாப்பிட்டு பார்க்கலாங்க. நான்வெஜ் சாப்பிடாதவங்களாம் இந்த மாதிரி சுக்கா பண்ணி சாப்பிட்டு பாருங்கங்க. சப்பாத்திக்கு தான் இல்லை, தோசைக்கு, இட்லிக்கு, அப்புறமா நமக்கு சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பார்க்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. பன்னீர் நல்லா சாஃப்டாக இருக்குது, கிரேவியும் அட்டகாசமாக இருக்குது சப்பாத்திக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம். பாய்.